கிளம்பி வந்தாச்சு. கொஞ்சம் தொலை வந்ததுமே இங்கே ஒரு குட்டி கோயில் இருக்குது. இதில் வந்து சின்ன வயசுலேயே நாங்கள் வந்திருக்கோம். இந்த இடம்லாம் புதுசு, ரொம்ப தொலைவில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் தொலைவிலே கிட்ட வந்ததாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு சத்திரம் காமிக்கிறேன், அந்த சத்திரம் பாருங்கள். பக்கத்துலேயே வந்து குளம் ஒன்று இருக்குது. அப்போது 2004 2005லலாம் வந்து அந்த குளத்தில் குளிப்பாங்க. நாங்கள் பக்கத்தில் இருப்போம். இப்போ அந்த குளத்தில் குளிக்கிற அளவுக்குலாம் இல்லை, ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. உள்ளே இறங்க முடியாது. இங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது, அங்கே தான் நல்லா சாப்பிடுவோம். நிறைய இருக்குது இங்கே. திருத்தணி வந்து எனக்கு வந்து ரொம்பவே பர்சனலி ரொம்ப க்ளோஸான ஒரு ஏரியா. கோயிலுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பவே க்ளோஸு. பார்க்கலாம், இதை வந்துச்சு அங்கே குளம். ஆனால் இப்போ வந்து அந்த குளத்தில் கிளி ஜோசியம் காமிக்கிறாங்க. அங்கே தான் குளம் வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாகவுமே கேட் போட்டிருக்காங்க. முதல்லலாம் கிடையாது, செவருலாம் அழகாக படிக்கட்டு இறங்கி தண்ணியில் நிற்போம். இப்போ வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. நிறைய வித்தியாசமாகவே இருக்குது. இப்போது சாயங்காலம் ரெடியாகி கிளம்பி கோயிலுக்கு வரோம். இனிமேல் தான் போய் சாமி பார்த்துட்டு வரணும். காமிக்கிற பாருங்கள். இந்த இடம் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பரிச்சயமான இடம். காமிக்கிறேன், வந்துச்சு. இந்த ஏரியா இங்கே வந்து நாங்கள் எப்போல்லாம் திருத்தணிக்கு வரோமோ அப்போல்லாம் சாப்பிடுவோம். அன்னதானம் போடுவாங்க இங்கே. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சத்திரம் இருக்குது, இப்போ இது வருது இல்லைங்களா, அந்த சத்திரம். அங்கே வந்து அன்னதானம் போடுவாங்க. நிறைய விக்கிரகம் இந்த லைன் ஃபுல்லாகவுமே இருக்கும். இது மாதிரி காலியாக நாங்கள் பார்க்கவே மாட்டோம். ரொம்ப கொச்சன்னு ஜனத்தோடவும் நிறைய கடைங்களும் அங்கங்கே விக்கிரகம் வச்சு சாமி பாட்டு அப்படியே நிறைய பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நியூ இயர்க்கெலாம் நம்ம போகிறதில்ல. அதுக்கப்புறம் சாதா டைமில் இந்த மாதிரி தான். அப்போது இந்த குளம் பாருங்களேன், இந்த குளத்துலலாம் வந்து நல்லா குளிப்பாங்க. பக்கத்தில் இருப்போம். நிறைய சின்னதாக ஒரு திருநை மாதிரியே இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை, ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு கம்பி கட்டிட்டாங்க பாருங்கள். அந்த இடத்துல இப்போ தண்ணி எப்படி இருக்கிறது, அப்போ நல்லா இருக்கும். தண்ணி சூப்பராக இருக்கும், குளிக்கலாம். இங்கே நிறைய இடத்துல, இங்கே நிறைய ரூம் எடுக்கிற இடத்துல நிறைய சாப்பிட்டு நல்லாவே ரூம் தங்கியிருக்கும். அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. நல்லா வந்து பாருங்களேன், இந்த இடம்லாம் நல்லா இருக்கும். வந்து ஆனால் வந்து இப்போ நல்லா இருக்கு. இப்போ அம்மா வந்துட்டு சொல்லிட்டாங்கனாக்கா ஒரு 10 days அழகாக. இப்போ இந்த வீடியோஸ் எடுத்து கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. நல்லாவே உங்களுக்கு எல்லாமே நான் லேட்டாக தான் இந்த வீடியோ போடுறேன். ஆனால் வந்து ஏற்கனவே வந்து எடிட் பண்ணி ரெடியாக இருந்த வீடியோ தான் இதெல்லாமே. அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா, எங்கள் 2 பேரும் வீடியோஸில் காமிக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம்ன்ட்டு என்கிட்ட கரெக்டாக சொல்லியிருந்தா கண்டிப்பாக அந்த காரணம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணுமோ பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து அம்மா அப்பா வந்து எங்களை காமிக்காத அப்படின்ட்டு இந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால அவங்களுக்கோசம் நான் வந்து அவங்கள வந்து இந்த வீடியோஸில் நிறைய இடத்துல வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். முடியாத இடத்துல மட்டும்தான் அவங்க 2 பேர் தெரிவாங்க. அதுவும் வந்து என்னால் எடிட் பண்ண முடியலன்ற இடத்துல தான் வந்து அம்மா அப்பா ஓரளவு தெரிவாங்க. இனிமேல் வந்து எந்த வீடியோஸில் நான் காமிக்க மாட்டேன். ஆனால் என்னை பொறுத்த வரையும் அந்த 4 பேருக்கோசம் நம்ம எப்பயுமே வாழக்கூடாது. 4 பேர் வந்து நம்மளை வந்து டாமினேட் பண்ணி நம்மளை அழுத்தி ஏந்து நிற்கணுன்னு தான் பார்ப்பாங்களே கண்டி, நம்மளை முன்னேறத்துக்கோ இல்லை எதுக்குமே என் லைஃப்பில் நான் எதுக்குமே வந்து அந்த 4 பேரை காரணம் காமிச்சு நிற்கவே மாட்டேன். எனக்கு பிடிக்காது. 4 பேர் தாங்க நம்ம லைஃப்பில் பூந்து விளையாடி நம்ம லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணுறது. அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் அந்த 4 பேர். என்னை பொறுத்தவரை அது தேவையே இல்லைன்னு. நம்ம கஷ்டப்பட்டாலோ சந்தோஷப்பட்டாலோ கடன் வாங்கினாலோ இல்லை சந்தோஷமாக இருந்தாலோ கை நிறைய காசு வச்சுருந்தாலும் நம்ம தான் அதுக்கு வந்து பொறுப்பு. அடுத்தவங்கள சொல்லவே முடியாது. ஆனால் நல்லா இருக்கிற லைஃப்பை பூந்து விளையாடி இது மாதிரி பிரிக்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் இந்த சொந்தம் அப்படி இப்படின்ட்டு இந்த க்ளோஸில் வர்றவங்கள என்ன சொன்னால் அவங்க வந்து இதுலேருந்து வெளியே வருவாங்க, என்ன சொன்னால் கஷ்டப்படுவாங்கன்னு அதை நல்லா அவங்களுடைய வீக்னஸை ப்ளஸ்ஸாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. பர்சனலி இதை நான் வந்து ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். ஆனால் பார்க்கும்போது கண்டிப்பாக இதை பேசாமல் இருக்கவே மாட்டேன். இவங்களால தான் இப்போ எங்கள் அம்மா அப்பா என்னோடய வீடியோவில் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டு கண்டிப்பாக அந்த 2 பேரால் கண்டிப்பாக கேள்வி கேட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே என் லைஃப்பில் வந்து யார் வந்து தலையிட்டாலுமே எனக்கு பிடிக்காது. அது யாராக இருந்தாலும்
மூஞ்சிக்கு நேராக கேட்டுட்டு கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் நான். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் தாங்க. ஓரளவு தான் ஃபஸ்ட்டு வந்து சும்மா தட்டிகிட்டே இருந்தால் யார் வீடியோஸும் எனக்கு காமிக்காத அந்த காலம் பெரியவங்க சின்னவங்க அப்படின்ற வரையும் எடுங்க, நீ பார்த்து எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும், பிரச்சனை இல்லை, நான் வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்ச நாள் காமிக்காமையே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் 1K சப்ஸ்கிரைபர் வரவே சரி அவரும் கம்முன்னு இருக்கார். ஓகே, ஒரு சில இடத்துல தான் இப்போ கூட காமிப்பேனே கண்டி, இன்னும் ரொம்ப லாங்காலாம் காமிக்க மாட்டேன். ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் இருக்கார், கூட இருக்கும் அப்படின்றதே ஒரு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து அறுத்தொட்ட கோழியாட்டம் சுற்றுறீங்க அப்படி இப்படின்ட்டு சொல்கிறதுக்கு நம்ம சொந்தத்துலேயாங்க நிறைய பேர் இல்லை. அதனால் அவர் தெரியணும், கண்டிப்பாக அவர் கூட இருக்காருன்றதை காமிக்கணுன்றதுக்காக நான் நிறைய இடத்துல அவர் சொன்னதை மீறியுமே வீடியோஸில் காமிப்பேன். இங்கே கையோ இல்லை ஒரு பக்கம் பார்ட்டோ தெரியும். அப்போது அவர் இருக்கார் போல், பார்க்குறவங்களுக்கு தெரியுமா, எல்லாருமே பார்க்குற, நிறைய ரிலேட்டிவ்ஸும் பார்க்குறாங்க, வெளியில் இருக்கிறவங்களும் நாளைக்கு எதுவே நம்மளை சொல்லிடக்கூடாது அப்படின்னு அதை மீறியுமே சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, இருந்துகிட்டே தான் இருக்காங்க. இப்போவும் ரீசெண்டாக பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து இதுக்கு முன்னாடியுமே வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிம்மா நான் நார்மலாகவே எங்கள் அப்பா சொல்லியிருந்தார், வீடியோஸில் காமிக்காத வேண்டாம். ரிலேட்டிவ்ஸுன்னு இல்லாமல் வந்து வேலை செய்கிற இடத்துலையுமே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பர்சனல் விஷயத்தில் என்ன நடக்குது என்ன நடக்கலை அப்படின்றத நம்ம தான் சூஸ் பண்ண முடியுமே. ஏன்னா வந்து எந்த நேரமும் சொந்தக்காரங்களும் சரி, வேலை செய்கிறவங்களும் சரி, பக்கத்தில் இருக்கிறவங்களும் எல்லாருமே வந்து நம்ம லைஃப்குள்ளே பூந்து பார்க்க போகிறது இல்லை 24 மணி நேரம். அதில் நம்ம சிரிக்கிறோமோ இல்லை சண்டை போடுறோமோ அழுகுறோமோ அது நம்மளுடையதாக இருக்கும். சண்டை போட்டுட்டு உடனே வெளியே போய் சிரிக்கிறவங்களும் இருக்கிறோம். அது மாதிரி இருக்கிறவங்ககிட்ட ஓரளவு நீங்கள் வந்து எதையுமே வந்து டீப்பாக இப்படியாமே அப்படியாமே நீங்கள் என்ன இப்படியே இருக்கீங்க, இது பொண்ணோட இருக்கீங்க, அதெல்லாம் எதுக்குங்க உங்களுக்கு தேவையில்லாத வேலை. உங்களுக்கு வீடியோ பார்க்க பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. அதுக்கும் மேலே என்னுடைய வீடியோஸை பார்த்து கமெண்ட் பண்ணுவேன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன். ஆனால் வந்து ஃபேமிலியில் யாரையுமே வந்து பிரிக்கணும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் எங்கள் லைஃப்பை பிரிச்சிங்கன்னா, எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள பிரிச்சிங்கன்னா, நாளைக்கு வந்து நான் எதுவுமே சொல்ல போதில்லை. நான் எப்பயுமே யாரையுமே எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா கடவுள் இருக்கார், நம்ம கும்பிட்ற கடவுள். இன்றைக்கி எனக்கு பிரேக் போடுறாருன்னா நாளைக்கு உங்களுக்கு பிரேக் போட ரெடியாக இருக்கிறாரு. அந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கார். ஸோ எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லவே முடியாது. இன்றைக்கி பிரிஞ்சிருக்கிற நாங்கள் நாளைக்கு சேரலாம். நாளைக்கு ஃபேமிலியோட வீடியோ எடுத்து சிரிச்சுக்கிட்டே போடலாம். அப்போ என்ன பண்ண முடியும்? அன்றைக்கும் நீங்கள் சொல்வீங்களா? கேட்குறவங்க கேட்டுக்கிட்டே தாங்க இருப்பாங்க. நீங்கள் வந்து இதை சொல்லிகிட்டே இருந்து மனசு கஷ்டப்பட்டுனா எங்கள் அம்மா அப்பா மாதிரி நான்லாம் சும்மா இருப்பேன்னு நினைக்காதீங்க. நான்லாம் வாயை கொடுத்துட்டு என்கிட்ட பேசாத வரையும் ஓகே, பேசிட்டா நான் நல்லா வாயை கொடுத்துட்டு புண்ணாக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அதனால் என்னடா எப்பயுமே பேசும்போது சிரிச்சிட்டே வந்து சாஃப்டாக பேசுகிறாங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாருக்குமே வந்து கோபம் வரும், பேசவும் செய்வாங்க. பேசலைன்றதுக்காக எல்லாமே பேசணுன்ட்டு பேசிகிட்டே இருந்தாக்கா எந்த நேரத்துலையும் நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு இருப்போம்னு நினைக்க வேண்டாம். இனிமேவும் என்னோடய பர்சனல் விஷயத்தில் என்னோடய அம்மா அப்போ என் லைஃப்லேயும் தலையிடாமல் பார்க்க பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா அழகாக ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுக்கு என்னுடைய வீடியோவை பார்த்து 1 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷத்தையோ வேஸ்ட் பண்ணுறீங்க? பார்த்துட்டு 10 நிமிஷம் என்னை பற்றி கமெண்ட் பண்ணுறதுல என்ன இருக்குது? பிடிக்கலையா அப்படி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப நன்றி. கமெண்ட் இதுவரையும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவேன், அப்படி தான் நான் பண்ணுவேன் நீங்கள் நின்னீங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் கேள்வி கேளுங்க, பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன். ஆனால் வந்து ஒரு வயசுன்னு இருக்குது, அந்த வயசுக்கு மரியாதை கொடுத்து இருக்கிறேன்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. வரும். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் சாமி, நீங்கள் பாருங்கள். வந்தாச்சு வெளியே. வாவ் சூப்பர். தண்ணியா உற்சாகம்.
நைட்டில் வந்து இந்த திருத்தணி கோயில் கோபுரத்தாண்ட அந்த நிலா தெரிந்து பாருங்க, அப்படி இருக்குது பாருங்க. கோபுரத்துக்கு மேலே அப்படியே ஒரு லைட்டு போட்ட மாதிரி ஒரு நிலா சூப்பராக இருக்குது. நாளைக்கு காலையில் இதை பார்க்க முடியாது, இப்போயே பார்த்துக்கோங்க, செம்மையாக இருக்குது. பிரசாதம் புளி சாதம் 2 லட்டு. புளி சாதம் ஏமன் லட்டுவா? லட்டா காரத்தை காமிச்சிட்டா உள்ளேருந்து எடுத்து. சாப்பிடுங்க, சாப்பிட்ற தாத்தாக்கு யாரு? உள்ள இருந்தார்ல, மாறுறாங்க பத்தி ஆள் அப்படியே. காத்தடிக்குது, மழை தூறல் போடுது. கண்டிப்பாக நம்ம கீழே இறங்கிறதுக்குள்ள மழை வந்துடும். அதுக்குள்ளே ஓடிடலான்னு பார்த்தோம், போக முடியாது. பயங்கரமான காற்று, செம்மையாக இருக்குது. என்னமோ மழையோ மழை. சூப்பராக இருக்கு, சூப்பர் கிளைமேட். சூப்பராக வந்து சாமியை பார்த்துட்டு நல்லா பார்த்தோம். செம்மையான தரிசனம், அழகாக பார்த்தோம். அது நாளைக்கு காலையில் தான் எங்களுக்கு. இதில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, அது தெரியல, அதை வந்து சொல்ல மாட்டேன். போயிடணும். சூப்பரான காற்று, அப்படியே படுத்தோன்னா தூக்கம் அப்படியே சொர்க்கமே வரும். இப்படிதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் எது உள்ள தெரியலையா? எல்லாரும் ஓடாது. ஆயா எப்படி பீட்ரூட் கலரில் இருக்கிறாங்க பாருங்க. பீட்ரூட் கலர் தூரில் போடுது. போவாதவா, அது ஆளே தள்ளுது காத்து. இந்த மயில இங்கே ஒன்று அங்கே ஒன்று கைக்கு வச்சு போட்டு போவாதப்பா. முந்திரி கட்டுமா, லட்சுமி கிட்டுமா முந்திரி. ஆமாம்.
அப்போ 8:30. இப்போ தான் 7:30 மணிலேருந்து 8 மணி வரையும் மழை. அப்படியே வந்து நின்று கால் ரொம்ப வலி எடுத்துச்சு. சாரல் அந்த இடத்துல நின்னதே வேஸ்ட்டு. ஃபுல்லாக நனைஞ்சு போய் அதுக்கப்புறம் மழை நிற்கலை. நாங்களாம் வந்த பிறகு அதுவாக நின்றுச்சு. இப்போ மழையே இல்லை பார்த்தீங்களா. உள்ளே வந்தவுடன் கதவை மூடிட்டோம். ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். மேலே போகுது சாய். வந்தாச்சு. வந்துட்டோம். ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். ஏய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு சிப்ஸு